மார்னிங் சார். என்னையா கலெக்டர் லோகநாதன் எப்படி இருக்கான்? கூப்பிட்டு நல்லா திட்டி அனுப்பியிருக்கேன் சார். 3 மாசம் லீவும் கொடுத்து அனுப்பி வச்சிட்டேன் சார். கையோட லீவ் லெட்டரும் எழுதி வாங்கிட்டேன் சார். நான்சென்ஸ். யாரை கேட்டி அவனுக்கு லீவ் கொடுத்த? அவன் லீவ்ல போகக்கூடாது. அவன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நாமளே கொடுக்குற சந்தர்ப்பமாயிடும். பதவி ஏற்பு முடிஞ்ச உடனே இந்த மந்திரி பரந்தாமனோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ப்ரோக்ராம் நாளைக்கு என்னோட சொந்த ஊரில் நடக்க போகுது. அதுவும் சிட்டியில் நடக்கிற விஷயங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்களை ரெடி பண்ணும். அதோடு சேர்த்து நம்ம கட்சி கூட்டமாக நடக்க போகுது. பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிடு. இது எல்லாமே 10 மணிக்கு ஆரம்பிச்சாகணும். எல்லா பேப்பர்ஸோட லோகநாதன் IAS என்னை மீட் பண்ணி முடிச்சிருக்கணும். இது மந்திரியோட ஆர்டர். புரியுதா? சார், கான்ஃபரன்ஸ் மண்ணா கட்டி அந்த மந்திரி பரந்தாமனுக்கு சல்யூட் அடிக்க சொல்றீங்களா? சிட்டில நடக்கிற தவறுகளை பத்தி நான் அவங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா? என் வீட்டு நாய் கூட அந்த கான்ஃபரன்ஸுக்கு போவாது. சார், நீங்க போகலன்னா முடியாதியா? என்னடா இது? ஏழைங்க வயித்துல அடிச்சு அவங்க சாப்பாட்டை திருடினவனுக்கு ஒரே நாள்ல மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க. நான் போக மாட்டேன். நீ போணும், கண்டிப்பா போணும். சார், காரை ரெடி பண்ண சொல்லுங்க. சரி. சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரியா போச்சு. நம்ம வண்டிய இதே இங்க நம்ம வண்டியில வச்சு அழகா இருக்கும். இது வந்து தலைவர் பரந்தாமன், தலைவர் பரந்தாமன், தலைவர் பரந்தாமன். அவ இவ்வளவு நேரமாயும் வரல. தோழர்களே, கட்சி தொண்டர்களே, மந்திரியா பதவியேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சி என்னோட சொந்த ஊர்ல நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன். நம்ம ஊரோட வளர்ச்சி அதுதான் இப்போ எனக்கு முக்கியம். ஒரு மந்திரியா அதுக்காக நான் என்ன தியாகம் வேணா செய்ய தயாரா இருக்கு. கலெக்டர் எங்க? கேட்கறது புரியல. சிட்டி கலெக்டர் எங்க? இன்னும் வரலங்க. பதவி பிரமாணம் முடிச்சு நானும் பல இடங்கள்ல இருந்து நீங்களும் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா கலெக்டர் இன்னும் வரல. அப்புறம் எப்படி அவன் ஊரை பாத்துக்க போறான்? நீ போட. நான் நேத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா எப்படி இந்த ஊர் உருப்படும்? இதோ உங்க கலெக்டரே வந்துட்டாரே. திறமைசாலியான லோகநாதன் IAS அவர்களுக்கு வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்க. என்ன கலெக்டர், ராத்திரியில நைட் டியூட்டி ஆட்டோ ஓடுறீங்களா என்ன? உங்க கையில கட்டி இருக்கிற வாட்ச்ல இப்ப என்ன டைம் ஆகுது? 11 மணி சார். இந்த ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்? 10:30க்கு. என்ன ஆனாலும் நீங்க லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் விழாவை தொடங்கலாம். மன்னிப்பு கேளியா? நான் வேணும்னு செய்யல, மன்னிச்சு. நீ வேணும்னு தான் லேட்டா வந்த. உனக்கு தான் அரசியல்வாதிகளையும் பத்திரிகைக்காரங்களையும் கண்டாலே பிடிக்காத. ஹே கலெக்டர், நீ இந்த வேலைக்கு லாயக்கே இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு நீ பழைய வேலைக்கே போலாமே. ஆட்டோ டிரைவர். சார், நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். நீங்க மந்திரியாச்சே, ஜனங்க என்ன நினைப்பாங்க? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு? யோ, காக்கா என்னதான் தேய்ச்சி குளிச்சாலும் கொக்காவ முடியாது. லோக்கல் தாயா. சரியா சொன்னீங்க சார். எச்சால சாப்பிடுறவங்க கிட்டயே பிச்சை எடுக்கிறவன் தானே நீங்க? கூட இருக்கிறவனுக்கே ஆப்பு வைக்கிற அந்த சுபாவத்தை மாத்திக்கிட்டா நல்லது. இல்லன்னா அது உங்களை அழிச்சிடும். ஏய், இனிஷியலே இல்லாத அனாதை பையனை பயமுறா. என்னடா சொன்ன? உன்னை சுத்தி போலீஸ்காரங்க நிக்கிறாங்கன்ற தைரியத்துல என்ன வேணா பேசலாம் நினைக்கிறியா? இந்த லோகநாத ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்டா. நீ கொன்னிய பிரபாகரன் அவரோட பையன்டா நானு. போய் சொல்றான். இவன் சொல்றத நம்பாதீங்க. சுடுறா.
சுடுறா பார்க்கலாம். தைரியம் தான் வந்து சுடுங்கடா வாங்க. தாலி கட்ட பொண்டாட்டியே தயவு தாட்சண்யம் பார்க்காம காலாலிய மிதிச்சு கொன்னவன் இவன். சொந்த பொண்ணோட சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு எரிச்சு கொன்னவன் இவன். எனக்கு 12 வயசு இருக்கும் போது நீ யாருன்னு எனக்கு காட்டின, இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா.